வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி இருக்கிற நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு காய் தான் இந்த நெல்லிக்காய். அது மட்டும் இல்லைங்க, பிளட் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் சக்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் வச்சு நம்ம நிறைய ஜூஸ்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் சாதம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வீட்டில் ரெகுலராக பண்ணுறது. அந்த டைமில் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நிறைய கிடைக்கும். இதோட இந்த துவரம்பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வேக வச்ச சாதம் 1 கப்பு, நெல்லிக்காய் 300 கிராம், வறுத்த வேர்க்கடலை தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துங்க. இந்த நெல்லிக்காய் 2 விதமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி தாளிப்பில் போட்டிருக்கோம், அதே டைமில் நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கேட்டினா, நீங்கள் கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தாளித்து ரைஸோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே டைமில் 1-2 கொஞ்சம் முழுசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காய் சாதம் பண்ணி முடிச்ச பிறகு நெல்லிக்காய் முழுசாக தெரியல நல்லா இருக்காதுல்ல, அதனால் இந்த மாதிரியும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி உள்ள நெல்லிக்காவை இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துருங்க. நீங்கள் கிரேட் பண்ணாமல் பொடிசாக கட் பண்ணி போடலாமா கேட்டிங்கன்னா, கையில் பிடிச்சி பொடிசாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு எப்படி ரைஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்கலாம். அதனால கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் சீரகம். கடுகும் சீரகம் ஒன்றா சேர்த்து போடாதீங்க. எல்லார் வீட்லேயும் பண்ணுற மிஸ்டேக்கு இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடுகு சீரகத்தை ஒன்றா போட்டுருவாங்க. அப்படி போட்டால் அந்த தாளிப்போட வாசனை கொடுக்காது. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம், அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை. இந்த இடத்துல நான் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டேன்னா, இந்த மாதிரி ரைஸ் ரெசிபியோட இந்த தாளிப்பு, இந்த வேர்க்கடலை, கொஞ்சம் புளிப்புக்கு அந்த நெல்லிக்காய் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் பூண்டு, பச்சை கருவேப்பிலை, இதோட கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய். காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பக்குவமாக அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்துருங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பல்ல போடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வறுக்கணும் சொல்ல வரேன். இப்போது இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காயும் போட்டிருக்கேன். இந்த நெல்லிக்காய் போட்ட பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. அதிகமான மஞ்சத்தூளும் வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு எப்பவுமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு பர்டிகுலராக வந்து உப்பு ஒரு கல் கம்மியாக போகிறது நல்லது. ஏன் கேட்டேன்னா, புளிப்பு எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு கல் உப்பு கம்மியாக சாப்பிட்றது நல்லது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதங்குற டைமில் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி கம்மியாக கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக போட்டு இது 2 நிமிஷம் திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த நெல்லிக்காய் நல்லா வதக்கி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த பொன்னி ரைஸ். சில பேர் பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம். பொன்னி ரைஸ், அதாவது வேக வச்ச பாயில் ரைஸ் யூஸ் பண்ணால் நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த ரைஸும் அந்த நெல்லிக்காயும்
குக் பண்ண கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் அந்த காஞ்ச மிளகா, நெல்லிக்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கனால அம்மா என்ன சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ரெசிபி தான். இதோட துவரம்பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த துவரம்பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? துவரம்பருப்பு 200 கிராம், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த துவரம் பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த துவையல் பண்ணுறதுக்கு இந்த பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த துவையல் நல்லா சூப்பராக வரும். சில பேர் மீடியமான ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த துவரம் பருப்பு கரெக்டாக வறுத்து வராது. உங்களுக்கு கலர் வந்துடும் தவிர அந்த பருப்பு கரெக்டாக வெந்து வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போடணும். அதே டைமில் அந்த பூண்டு வறுக்கிறது வந்து ஹை ஃப்ளேம் வச்சா உங்களுக்கு வெந்து வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 70% ரெடி ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கருப்பு புளி போடுறோம். இந்த கருப்பு புளி எதுக்காக நான் இதில் யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெள்ளை புளி தான் இருக்குது, அதாவது புது புளி தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் பழைய புளி தான். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெருங்காயம் போட்ட பிறகு திருப்பி மஞ்சள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டனா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கெட்டி ஆகும். அந்த டைமில் மிக்சி வந்து சரியாக ஓடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு அரைக்கலாம்னு சொல்கிறோம். தேவையான அளவுக்கு போட்டு இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. வேணும்னா திருப்பி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும். முக்கியமாக நம்ம மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த டைமில் தொட்டுக்க பர்டிகுலராக இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த கேழ்வரகு கூழ்லாம் சாப்பிடுவாங்கல்ல, கேழ்வரகு கூழ், அரிசி கஞ்சி, சீரகம் கஞ்சி, அந்த டைமில் இந்த மாதிரி துவையெல்லாம் வச்சு பண்ணலாம். துவரம்பருப்பு துவையல் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பருப்பை வச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போடுறோம். தாளிப்பு வந்து அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சில பேருக்கு தாளிப்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தாளிப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தாளிப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடுவோம் நிறைய பேர், பட் இருந்தாலும் தாளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாளிப்பு போட்டால் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் நெல்லிக்காய் சாதம் எப்படி சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி தான் துவரம்பருப்பு துவையல். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து துவரம்பருப்பு துவையல் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி நாளைக்கு நான் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.